இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடிநேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 27:19. தண்ணீரில் முகத்திற்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரின் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். இன்றைக்கு இசைந்த உள்ளம், இருதயத்துக்குள்ளே ஒத்து போகிற ஒரு மன தன்மை. இன்னும் சொல்லனா, இன்றைக்கு அநேக மனிதர்களை சந்திக்கிறோம். அநேக மனிதருடைய சிந்தனைகள், அவளுடைய வார்த்தைகள், எண்ணங்கள்லே மாற்றங்கள் இருக்கு. வேறு வேறு எண்ணங்கள். அதனால புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லை. இன்றைக்கு வேதாகமத்திலையும் 2 மனிதர்கள், அவர்களுடைய நட்பு, சிநேகிதம் எப்படி இருந்ததாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைத்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லி குறிப்பிடப்படும். இன்றைக்கு தாவீது யோனத்தான் அவனுடைய நட்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒருவருடைய ஆத்மா மற்றவருடைய ஆத்மாவோடு ஒன்று இசைந்து இருந்ததாக வேதம் சொல்கிறது. இருவருக்குள்ளாக ஒரே எண்ணம் இருக்கிறது. அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளாகவே ஒரு காரியம். அவங்க என்னன்னா, இந்த யோனத்தான் ஒரு வில் வீரனா இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு அவன் போர் செய்கிற காரியங்கள், அவனுடைய வஸ்திரம், அவனுடைய ஷால்வு எல்லாத்தையும் எடுத்து தாவீதுக்கு கொடுக்குறான். நீ எல்லாம் நீ வச்சுக்கோ, என்னுடையது உன்னுடையதா இருக்கட்டும் சொல்லிட்டு கொடுத்துட்றான். அது மாத்திரமில்ல, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி இந்த தாவீதுக்கு யோனத்தான் உடன்படிக்கை செய்து கொள்கிறான். அது மாத்திரமில்ல, அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது 1 சாமுவேல் 18:5 தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரில் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலின் ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அந்த சவுல் தாவீது எங்க அனுப்புனாலும், எந்த இடத்துல யுத்தத்துக்கு அனுப்புனாலும், இந்த தாவீது அவன் அவன் காரியமாய் நடந்து கொள்கிறான். எல்லார் கண்ணிலையும் அவனுக்கு தயை கிடைக்கிறது. எல்லாரும் பிரியப்படுறாங்க. அப்போ இங்க தாவீது யோனத்தான் நட்பு ஒரு பக்கம் இருக்கும்போது, சவுல் தாவீதை பகைக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாம் நல்ல சந்தோஷமா சென்று கொண்டு இருக்கும்போது சில ஸ்திரீகள் சில காரியத்தை பேசுகிறார்கள். 1 சாமுவேல் 18:7-8-9 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிற்று. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்குது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை மகாராய் பார்த்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் அது வரைக்கும் அன்பா இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வருகிறது. இப்போது யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இதை பத்தி தெரியல. அவர்கள் நட்போடு இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல இங்கே தாவீது கண்டு கொள்கிறான். அவன் ஓடி செல்கிறான். அவன் ராமாவுக்கு ஓடி அங்கே போய் யோனத்தான் முன்பதாக நின்று ஒரு வார்த்தை சொல்ல, நான் என்ன செய்தேன், நான் என்ன அக்கிரமம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், உன்னுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே என்று சொல்லி யோனத்தானிடம் பேசுகிறார். இங்கே பாருங்க, அவர்கள் இருதயம் ஒன்றாக இருக்குது. அவன் சொல்றான், என் தகப்பன் என்கிட்ட அறிவிக்காம எந்த காரியமும் செய்ய மாட்டானே சொல்லி நான் கண்டிப்பாக இதை குறித்து விசாரிக்கிறேன். இப்போ தாவீது சொல்ல, ஒரு காரியம் செய்யணும், இன்னைக்கு பந்தி விசாரிக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். உன் தகப்பன் கேட்கும்போது நான் பெத்லெகேமுக்கு நான்
குடும்பத்தோட சேர்ந்து பலி செலுத்துவதற்காக தாவீது சென்று விட்டான்னு சொல்லும்போது தகப்பன் கோபமாக இருந்தால், இல்ல எரிச்சல் உண்டாக்கினா, பொல்லாப்பான காரியம் அவனுக்குள்ள இருந்தா என்னை பகைக்கிறான் என்ற அர்த்தம் இல்ல. அவர் அமைதியாக இருந்தா என்னை பகைக்கவில்லை என்று சொல்லி இருவருக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். இப்போ இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது. சவுளுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்காக யோனத்தான் செல்கிறான். அங்க செல்லும்போது நடந்த காரியம் என்னன்னா, யோனத்தானை பார்த்து அந்த சவுல் சொல்கிறான். 1 சாமுவேல் 20:30 அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கடும் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடு உள்ள மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்று சொல்லி கேட்கிறான். நீ ஈசாயின் மகன் தாவீதின் நட்போடு பழகிறது நான் அறிவேன், எனக்கு தெரியும். ஆனா அவன் பூமியில இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருப்பதில்லை. எனக்கு அப்புறம் நீ ராஜாவாக வர வேண்டிய இடத்துல தாவீது வருவான். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் ராஜ்யபாரம் இந்த உலகத்துல நிலை நிற்காது. ஸோ அதனால நீ அவனை என் முன்னாடி கொண்டு போ, அவன் சாக வேண்டும் என்று பகைக்கிறான். பாருங்க, ஈட்டியை ஓங்கி யோனத்தான் மீது வீசி எறிகிறான். இதை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம், தாவீதை தன் தகப்பன் பகைப்பதை அறிந்து கொள்கிறான். சாப்பிடாமல் இருவரும் போய் அவர்கள் மறுநாள் தாவீதை சந்திக்க செல்கிறான் யோனத்தான். அவர்கள் அங்க நடந்த காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 20:41 தாவீது தென்புறமாக இடத்திலிருந்து எழுந்து தரையில் முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். பாருங்க, யோனத்தான் அவன் மீது இரக்கம் காட்டுறது. தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கு அப்புறம் யோனத்தான் தான் ராஜாவாகணும். ஆனா என்னுடைய ஒரு சிநேகிதத்தின் பேரில், நட்பின் பேரில் அந்த யோனத்தான் அன்பு செலுத்துகிறத நினைச்சு கவலைப்படுகிறான். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்ட தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் என்று சொல்லி தன் உயிரை சிநேகித்தது போல சிநேகித்தான் என்று அங்கே வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோனத்தான் இறுதியாக தன்னுடைய தகப்பனுடைய வஞ்சகத்தை அறிந்து தாவீதை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். 1 சாமுவேல் 20:42 அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நின்று சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்வோம் என்றான் சொல்லி அனுப்பிவிடுகிறான். பிரியமானவர்கள், இன்றைக்கு எவ்வளவேனும் நான் நட்போடு பழகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்கிறத யோனத்தான் அவன் உயிரை போல தன்னுடைய நண்பரை சிநேகித்தான் என்று சொல்கிறான். அந்த சவுலுக்கு தெரியும் தன்னுடைய மகன் தாவீது பேர்ல ரொம்ப சிநேகமா இருக்கிறேன், இந்த காரியத்தெல்லாம் மறைத்து வைக்கிறான். சவுல் தாவீதை பகைத்ததை யோனத்தானுக்கு அறிவிக்காதபடி இருக்கிறான். காரணம், தன் மகன் தாவீதை ரொம்ப நேசிக்கிறான் என்பதை அறிந்து அது யோனத்தானுக்கு மனநோவா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துக்கு நன்றாக தெரியும். பிரியமானவருக்கு, எவ்வளவேன்னு நம்மளுடைய சிநேகிதர்களை விட்டு கொடுக்காம இருக்கணும். எந்த சூழ்நிலையும் இந்த யோனத்தான் தாவீதை விட்டு கொடுக்கல. இன்றைக்கு எத்தனை சூழ்நிலையில நண்பர்களை நம்ம விட்டு கொடுத்துடுறோம், எத்தனை காரியங்கள்ல நம்ம நண்பர்களை விட்டு விலகி சென்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை, எங்களுக்கு கொடுத்த நட்பை யோனத்தானை போல அவன் ஆத்மா அவனோடு ஒருங்கிணைத்து அன்போக இருந்தது போல நாங்களும் அப்படி நட்போடு எல்லாரோட அன்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இயேசுப்பா. யோனத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் மிகவும் அப்பா தாவீதை நேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் எங்களோடு உறவாடுகிற நட்பிலே நாங்கள் அப்பா இசைந்து உள்ளம் கொண்டவர்களாக, கொடுக்கிற உள்ளம் கொண்டவர்களாக அவரை எங்களுடைய நட்பை ஏசப்பா வளர்க்கும் விதம் உதவி செய்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் ஏசப்பா அவர்களோடு உண்மையாக
உத்தமத்தோடு அன்போடு நாங்க ஜீவிக்க இறுதி வரை இயேசப்பா நாங்க எங்களுடைய நட்பை நாங்க ஒரு நாளும் விட்டு கொடுக்காதபடி நாங்க அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க இயேசப்பா. எங்க இருதயத்துக்குள்ளாகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்க கொண்டு வாங்க இயேசப்பா. நட்பு எப்பவும் நாங்க உண்மை உத்தமாக இருக்க உமக்கு சாட்சியாக நாங்க ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.